வணக்கம். ஓம் சாந்தி. பாரதத்தின் மிக உயர்ந்த ஒரு மந்திரம் அமைதி மந்திரம் அல்லது சாந்தி மந்திரம்னு இதை சொல்லலாம். அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. இதை நம்ம பல முறை கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கேட்கும் பொழுது சத்தியம் என்ன, அசத்தியம் எது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இருட்டு வெளிச்சம் இது ரெண்டுத்துக்கான ஒரு பொருளை நம்ம யதார்த்தமாக புரிஞ்சுக்கணும். இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கான காரணமே சத்திய ஞானத்தை நாம புரிஞ்சுக்கணும். உண்மையான ஞான ஒளி நமக்கு கிடைத்த பிறகு மனித ஆத்மா இருளிலிருந்து விலகி வெளிச்சத்தை நோக்கி போகணும். இந்த ஒரு லட்சியத்தோட தான் பரமாத்மா கீதை ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். இதை நம்ம பல நூற்றாண்டுகளாக இந்த மந்திரத்தை கேட்டிருப்போம். இதை நம்ம நிறைய சொல்லி இருப்போம். ஆனா சத்தியத்தை நோக்கி போவது மரணத்திலிருந்து அமிர்த நிலை. அப்ப ஆன்ம ஞானம்தான் நம்மள சத்தியத்தை நோக்கியும் அழைத்து செல்லும், அமிர்த நிலையையும் அனுபவம் செய்ய வைக்குது. அப்போ இந்த ஒரு லட்சியத்தோடு நம்ம இந்த ஞானத்தை கட்டாயமா கேட்டோம் அப்படின்னாக்க நிச்சயமாக நாம மரணத்தை ஜெயிக்க முடியும், சத்தியத்தை நோக்கி போக முடியும், வெளிச்சத்துல நம்ம வாழ முடியும். அதாவது ஞான ஒளியில நம்ம கர்மங்களை செய்ய முடியும். அடுத்ததாக இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்தித பிரக்ஞனுடைய விஷயங்களை நிறைய கேட்டுக்கிட்டே வரும். கீதையிலேயே ரொம்ப முக்கியமான சில ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. ஏன்னா நம்ம எங்கிருந்து நம்மளுடைய மனோவிகாரங்கள் உற்பத்தி ஆகிறது அதை பத்திய ஒரு டீட்டெயில்டு ஒரு சைக்காலஜின்னு கூட சொல்லலாம். அந்த விஷயங்களை பரமாத்மா நமக்கு புரிய வைக்கிறார். அடுத்ததா என்ன சொல்றார் அப்படின்னா, தியாயதோ விஷயான் பும்சான் சங்கஸ்தேஷூபஜாயதே. தியாயதோ விஷயான் பும்சான் சங்கஸ்தேஷூபஜாயதே. சங்காத் சம்ஜாயதே காமஹ காமாத் க்ரோதோபிஜாயதே. சங்காத் சம்ஜாயதே காமஹ காமாத் க்ரோதோபிஜாயதே. அதாவது அர்ஜுனா, தியாயதோ விஷயான் பும்சான். தியாயதோ அப்படின்னா மனம் கண்டெம்ப்ளேட் பண்றது அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயங்களை தொடர்ந்து சிந்திக்கிறதோ அதோட மனதோடைய கனெக்ஷன் உருவாகிறது, தொடர்பு ஏற்படுறது. அந்த ஒரு தொடர் சங்கஸ்தேஷூபஜாயத்தே. அப்போ சங்காத் சம்ஜாயத்தே காமஹ. அப்போ எதை பற்றி மனிதனுடைய மனம் அதிகமாக சிந்திக்கிறதோ அதோடு நமக்கு பற்றுதல் உண்டாகிறது. அப்ப அந்த பற்றுதலானது காம விகாரத்தை உற்பத்தி செய்யறது. காமாத் குரோதோபி ஜாயத்தே. அந்த காமத்தினால கோபமும் உருவாகிறது. ரொம்ப சிம்பிளா இறைவன் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோமோ அதோட பற்றுதல், அந்த பற்றுதல் நமக்குள்ள காம விகாரத்தை உற்பத்தி பண்றது, அதிலிருந்து கோபமும் உருவாகிறது. அப்போ இதோட உண்மையான அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னாக்க இறைவனுடைய நோக்கமே சதோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன அப்படிங்கிறத புரிய வச்சு மனித ஆத்மாக்களை தமோ குணத்திலிருந்து சத்வகுணத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடியதுதான் இறைவனுடைய நோக்கம் இங்க. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அடிக்கடி மனித மனம் எதை சிந்திக்கிறதோ அப்போ நம்மளுடைய கவனம் எதுல அடிக்கடி இருக்கோ, எதை பத்தி நம்ம நிறைய யோசிக்கிறோமோ அதோட நமக்கு அட்டாச்மெண்ட் உருவாகிறது. அப்போ இதை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ என்ன சொல்லலாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஏன்னா இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. காம விகாரத்தை பத்தியும் இறைவன் சொல்றார், காமனாயே அதாவது இச்சைகள் விருப்பங்கள். இப்போ பொதுவாக இந்த ரெண்டு விஷயத்தை பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவா நம்ம சாஸ்திரங்கள்ல பார்த்தாக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காமனா அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது ஆசைகள் விருப்பத்தை பத்தி மட்டும் சொல்லிட்டு ஆழமான விஷயத்தை பத்தி டச் பண்ணவே இல்லை பல பேர். அப்போ இங்க நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா, சோஷியல் மீடியாவா இருக்கலாம், மொபைல், இதன் மூலமாக ஒவ்வொரு மனிதனுடைய சின்னவங்களேந்து
இளைஞனுடைய மனம் கண்டாமினேட் ஆயிடுது. மனதுல ஒரு அழுக்கான விஷயங்கள் வந்துடுது. அப்போ அதனால ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கியூரியாசிட்டி உருவாயிடுது. ஒரு ஒரு என்ன சொல்றது, அது என்ன, அந்த மாரி விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா, எது ரொம்ப ஒரு பர்தாக்குள்ள, ஸ்க்ரீனுக்குள்ள இருந்த விஷயம் எல்லாமே ஓப்பனா இப்ப சர்ச்சை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது மீடியாவா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா, அதாவது நண்பர்களுடைய சர்க்கிளா இருக்கட்டும், இந்த விகாரங்கள பத்தி ஓப்பனா இப்ப சர்ச்சை நடக்குது. அப்போ இப்போ இத இப்ப இறைவன் ஒரு பக்கம் சொல்றாரு, நீ எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறையோ, பேசுறியோ, அதோட தான் மனித மனம் அட்டாச் ஆயி, அங்கிருந்து தான் விகாரங்களுடைய உற்பத்தி வருது அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு அதிகமாக மனிதனை உற்சாகப்படுத்தக்கூடிய, ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இந்த மனோவிகாரங்களாக இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னேன் நானு, 2 விஷயம் இருக்கு. காமம், காமனா அப்படின்னு சொல்லி. பல பேர் கீதைக்கு உரை எழுதியிருக்காங்க. முக்கால்வாசி பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, பெரிய பெரிய பண்டிதர்களாக, தத்துவ ஞானிகளாக, பக்தர்களாக, பெரிய பெரிய அத்வைத சித்தாந்திகளாக கூட இருக்கலாம். அவங்க கூட இந்த விஷயத்த பாதி தான் சொல்றாங்க. அதாவது ஒரு இச்சைகளுக்கு வசப்படக்கூடாது மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த தெய்வீக கலாச்சாரம் அப்படிங்கிறது மறந்து போய், இன்னைக்கு நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர்ல போயிட்டோம் நிறையா. அதாவது மேற்கத்திய நாட்டுல உள்ளவர்கள் எதையுமே ஓப்பனா பேசணும்னு நினைச்சு அதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறாங்க. அப்போ இங்க இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, மனோவிகாரத்திலேயே ரொம்பவும் மனிதனை கீழே விழ வைக்கக்கூடிய காம விகாரத்தையும் ஜெயிக்கணும். அப்போ உதாரணத்திற்கு, ஒரு 5 வயது சிறுமி ரொம்ப அவசரமா கடைக்கு போறா சாக்லேட் வாங்குறதுக்காக. அப்போ வழியில ஒரு இளைஞன் நின்னுகிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஒரு 16 வயசுலேருந்து 18 வயசு இருக்கலாம் அவனுக்கு. பார்த்த உடனே, அந்த குழந்தைய தனியா பார்த்த உடனே அவனுடைய மனம் கொஞ்சம் விகாரத்திற்கு வசப்பட்டது. அந்த குழந்தைய, நான் இன்னும் நிறைய சாக்லேட் வாங்கி தரேன், அப்படி பெரியசா உனக்கு ஏதாவது தரேன்னு சொல்லி தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு, தன்னுடைய இச்சைய பூர்த்தி செய்யறதுக்காக தன்னுடைய உணர்வுகளை அது மேல திணிச்சு, அந்த குழந்தை இந்த விஷயத்தினால ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாகி அந்த 5 வயது சிறுமி இறந்து போயிடுறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் என்னன்னு பார்த்தாக்க, வீட்டுல அந்த குழந்தை எதுக்கு சாக்லேட் வாங்க போச்சு அப்படின்னாக்க, அவங்களுடைய தாய் ரொம்பவும் டயபெட்டிஸ் ரொம்ப லோவாகி, இது நடந்த விஷயம். லோவாகி, லோ சுகர்ல அதுக்கு தெரியும், ஏதாவது சாக்லேட் சாப்பிட்டா அவங்களுக்கு அது சரியாயிடும்னு சொல்லி ஓடி போய் கடைக்கு வாங்குறதுக்கு போயிருக்காங்க. அந்த போன குழந்தை திரும்பி வராததுனால சுகர் ரொம்ப லோவாகி அவங்க மயக்கம் அடைஞ்சு, அவங்க கொஞ்ச நேரத்துல அவங்க உயிர் பிரிஞ்சிடுது. வெளியில போயிருந்த அந்த குழந்தையோட தந்தை வீட்டுல பார்த்துட்டு, இந்த மாதிரி அவங்க மனைவி இறந்ததை பார்க்குறாரு. 5 வயது குழந்தைக்கு நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாகி ஹார்ட் அட்டாக்ல அவரும் உயிரை விட்டுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருடைய அம்மா இருக்காங்க, கிராண்ட் மதர், அவங்க பாட்டி, அந்த குழந்தையோட பாட்டி. அவங்க இது என்ன நம்ம குடும்பத்துல இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்ப பாருங்க, ஒரு ஒரு இளைஞனுடைய மனதுல வந்த விகாரமான ஒரு காம விகாரத்துக்கு வசப்பட்டதுனால ஒரு முழு குடும்பமும் அழிஞ்சு போயிடுச்சு. இன்னும் என்ன விஷயம் அப்படின்னா, வழியில இருந்த சிசிடிவி மூலமாக அதுல தெரிஞ்சிடுது அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. அந்த குழந்தைய அந்த இளைஞன் அழைச்சிக்கிட்டு போய் தவறா நடந்துட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சிடுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த இளைஞன் ரொம்ப ரொம்ப அதிருப்திக்கும் கோவத்திற்கும் உள்ளாகி, அவங்க வீட்டுல அப்பதான் அவங்க தங்கைக்கு பிறந்த 2 மாத குழந்தைய தூக்கி அடிச்சு அந்த குழந்தையும் இறந்து போயிடுது. இப்ப பாருங்க, 2 குடும்பமும் முடிஞ்சு போயிடுச்சு. இவனுக்கும் ஆயுள் தண்டனை கிடைச்சிடுது. அப்போ இந்த ஒரு விஷயம், தியாயத்தோ விஷயான் பும்சான் சங்கஸ்தேஷூபஜாயத்தே சங்காத் சம்ஜாயத்தே காமஹா. காம விகாரம் மனிதனை எப்படி ஒரு கீழ் நோக்கி அழைத்து போகுது. அதிருப்தி அடைந்த, எப்படியா இருந்தாலும் விகாரத்தினால திருப்தி ஏற்பட போறதில்ல. அதிருப்தி அடைந்த மனம் கோவத்திற்கு வசப்பட்டு எப்படி சின்ன குழந்தையும் அவன் கொலை செஞ்சிடுறான். அப்போ லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்குது. அப்போ ஒரு சின்ன கேள்வி, இந்த தண்டனையால மனிதனுடைய மனம் திருந்துதா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ரியலைசேஷன் ஆகல.
என்ன நடந்தது, எதனால இவனுடைய மனம் கண்டாமினேட் ஆச்சு, ஏன் இவனுடைய மனசுல அழுக்காறு வந்ததுன்னு தெரியல. ஆனா அவங்க நம்மளுடைய சட்டம் அவங்கள ஜெயில தான் போட சொல்லுது. ஆயுட்காலம் முழுக்க ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வரும்பொழுதும் அவன் திருந்துவானா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது ரொம்ப சந்தேகமான விஷயம்தான். அப்ப அதனால நம்ம எங்க தவறு ஏற்படுறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக நம்முடைய மன சிந்தனையை சேஞ்ச் பண்ணணும். இந்த ஒரு செயின் இருக்கு இல்லையா, நம்மளுடைய சிந்தனை, சிந்தனையிலிருந்து நம்மளுடைய ஒரு பற்றுதல், காம விகாரம், கோபம், இந்த ஒரு செயினை நம்ம எப்படி மாத்துறது? அதுக்கு தான் இறைவன் நமக்கு நிறைய நிறைய திரும்ப திரும்ப சொல்லித்தர. என்ன சொல்றாரு அப்படின்னா, இச்சையை நம்ம பூர்த்தி பண்ணினா என்ன, பூர்த்தி ஆகாட்டா என்ன? எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மனம் திருப்தி ஆகுதா? இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் இன்னொன்று சாப்பிடணும், நாளைக்கு நான் வேற வெரைட்டி வாங்கி சாப்பிடணும். ஸோ இச்சை அப்படிங்கிறது பேராசையை நோக்கி தான் மனிதனை அழைச்சிட்டு போகுது. இச்சை பூர்த்தியான பேராசை இல்லை அப்படின்னா அது கோவத்தை நோக்கி போகுது. அப்போ 2 விதத்திலையுமே மனிதன் கீழ் நோக்கி தான் போகிறான். ஸோ அதனால இறைவன் ஸ்திர புத்தியோடு நாம இருக்கணும் அப்படின்னாலே திரும்ப திரும்ப இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இந்திரியங்களை நாம சரியா வழி நடத்த தெரியணும் நமக்கு. அப்போ இன்னும் உதாரணத்திற்கு ஒரு ராஜா இருந்தான். அப்ப அவனுடைய ராஜ்யத்துல அவன் ஒரு ஒரு சவால் கேள்வி கேட்டிருந்தான். ஒருவன் சரியான பதில கொடுத்த உடனே ராஜா ரொம்ப குஷியாயிட்டாரு. அப்ப சொல்வார், உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி. அப்ப அவன் சொல்லுவான், அப்ப என்ன கேட்டாலும் நீங்க தருவீங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப ராஜா சொல்வார், கேளு தைரியமா நான் தரேன் அப்படின்னு. அப்ப அவன் மனசுல ஒரு பெரிய ஆசை வந்தது. அவன் சொல்லுவான், நான் எவ்வளவு தூரத்தை கவர் பண்றேனோ அந்த அளவு பூமி நிலம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ராஜா சொல்வாரு, அவ்வளவுதானே, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் இருக்கு, உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவனுடைய மனதுல எழுந்த பேராசை அவன் என்ன பண்ணுவான், குதிரையில ஏறி அந்த குதிரையை ரொம்ப வேகமா ஓட விடுவான். அப்போ ஒரு 12 மணி வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் அந்த குதிரை ஓடிடும். அப்பயும் அவனுடைய பேராசை முடியல. திரும்பவும் ஓட விட்டு அந்த குதிரையானது ரொம்ப களைச்சு போயிடுது. அது களைச்சு போய் கீழே விழுந்துடுது. அப்போ அந்த கீழே விழுந்துடுது. அவனும் குதிரையிலேருந்து ரொம்ப வேகமா கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு போயிடுது. அப்போ அவனும் அந்த ஸ்பாட்லயே கொலாப்ஸ் ஆயிடுறான். அவனை 2 அடி நிலத்துல, அதாவது 6 அடின்னு சொல்லலாம், 2 கஜம், 6 அடி நிலத்துல புதைச்சிடுறாங்க. அவ்வளவுதான் அவனுக்கு கிடைச்சது. அவன் ஆசைப்பட்டது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் உள்ள நிலம். ஆனால் அவன் பேராசைக்கு வசப்பட்டதுனால கடைசியில அவன் இறந்தே போய் அவனுக்கு ஒரு 6 அடி நிலத்துல அவனை புதைக்கிறான். இதுதான் மனித மனத்தோடைய இயல்பா இருக்கு. பேராசை அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. பொருட்களை சேர்த்து வைக்கிறதா இருக்கலாம், எதை அடைஞ்சாலும் போதுங்கிற மனம் வராததுனால மனிதன் கீழ் நோக்கி விழறான். அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல இந்த ஒரு லோப விருத்தி அல்லது பேராசையும் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை. இதிலிருந்து நாம விடுபடணும் அப்படின்னாக்க நிச்சயமாக நம் மனதை இறைவனை பற்றிய சிந்தனையை நோக்கி நாம எடுத்துச் செல்லலாம். ஓம் சாந்தி.